நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இந்த வார ராசி பலனை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எல்லாம் நம்ம பகிர்ந்துக்குவோம். அதில் செவ்வாய் கிரகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல வலிமையாக இருக்கணும். அவள் சொத்து சுகம், வீடு, வாசல், நிலம் வாங்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்காங்கிறத ஜாதகத்தை வச்சு பார்த்து நம்ம செய்யணும். செவ்வாய் நீச்சகதியில் இருக்கிறச்ச மற்றவா பேரில் நாம் நிலங்களை நம்ம வாங்கணும். நமக்கு செவ்வாய் உச்சமாக இருந்து குருவுடைய பார்வை இருந்தால் மேலும் மேலும் செல்வங்கள் வளர்ந்துட்டே இருக்கும். சரி, செவ்வாய் கிரகம் பலவீனமாக இருந்தால் நாம் என்ன செய்யறது அப்படின்னா, சாத்வீகமான உணவு முறைகள் நாம் சாப்பிட்றச்ச நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் பகவான் தரமாட்டார். இறைவனோட அனுகிரகத்தினால மேலும் மேலும் செல்வங்கள் சேரும். ஓம் நமோ நாராயணாய. இந்த வார ராசி பலனை பார்ப்போம். இன்று 29/7/2012 ஞாயிற்றுக்கிழமை. இன்று முதல் 4/8/2012 சனிக்கிழமை முடிய உள்ள பலாபலன்களை பார்ப்போம். உணவும் உறக்கமும் மனிதர்களுக்கு அவசியமான ஒன்று. அதே நேரத்தில் உணவுக்கும் உறக்கத்துக்கும் நாம் அடிமையாகிவிட்டால் நம்மளுடைய மனசே நமக்கு எதிரியாகிவிடும் என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள் மேசராசி அன்பர்களே. இந்த வார துவக்கமே நல்லா அமோகமாக இருக்கிறது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைஞ்சிரும். அஸ்வினியில் பிறந்த வாளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் பொருள்படுத்தக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். கவலைப்படாமல் இருங்கோ. காரணம் என்னென்னா, கேட்ட நட்சத்திரத்தில் புதனுடைய அம்சத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. ஏகாதசி திதியில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. ஏகாதசி திதி ரொம்ப அற்புதமான திதியில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது மன நிறைவை தரக்கூடிய வாரம் இது. ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்றும் இல்லையேங்கிறத பற்றி கவலைப்படாதீங்கோ. அதாவது பின்னோக்கி போனால்தான் நம்ம முன்னோக்கி வருவோங்கிறது தான் உண்மை. அதனால் தோல்வி தான் வெற்றியின் முதல் படி. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. புதனுடைய அம்சம், புதனுடைய சாரம் சற்று குன்றி இருப்பதனால யாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக நம்ம மனசில் உள்ளதை உடனே கொட்டிடக்கூடாது. நிதானித்து பேசணும். நிதானம் தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் மற்றவா சொல்கிறதில் காதில் வாங்கிட்டு பேசுங்கோ. 100%க்கு உங்களுக்கு 85% ஸ்திரமான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1, 3. ஓம் நமோ நாராயணாய. பெண்கள் உறங்கும் முன் கூந்தலை அவிழ்த்து விட்டு சயனிக்க வேண்டும். படுக்கிறச்ச கூந்தலை அவிழ்த்துட்டு படுக்கணும். காத்தால தூங்கி எழறச்ச கூந்தலை முடிச்சுட்டு எழணும் என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. நன்னா இருக்குன்னு சொன்னால், கிருத்திகை 2ஆம் பாதத்திலேருந்து எடுத்துட்டா ரோகிணி, இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த நட்சத்திரத்துக்கெலாம் கொஞ்சம் நட்சத்திர சாரம் உள்ளவாளுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் வார துவக்கம் கேட்ட நட்சத்திரத்திலையும் ஏகாதசி திதியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சற்று பின்னடைவுகள் இருந்தாலும் கூட அது நமக்கு நிறைவை தரக்கூடிய வாரம் இது. அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய வாரம் இது. கல்வியில் மாணவர்கள் மாணவிகள் கவனம் செலுத்துவார்கள். இப்போ குழந்தையெல்லாம் வீட்டில் படிக்கலேன்னு நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம். பெற்றோருக்கு முன்னாடி அவள்லாம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவா. அது மாதிரி இந்த வாரம் துவக்கமும் சற்று பின்னடைவு இருந்தாலும் கூட பின்னாடி வாரம் பின்னாடி வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளும் உங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்கிறது. எதை பற்றியுமே கவலைப்படாதீங்கோ. 100%க்கு 85% உங்களுக்கு நிறைவை தரக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணாய. மனைவியை மனதிலே நிறுத்தி, தன் இரு கண்களிலும் தாயார் தகப்பனாரை நிறுத்தி, இறைவனை எண்ணத்தில் கொண்ட எவராலும் தவறே செய்ய முடியாது என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. இந்த வாரம் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். காரணம் என்னன்னு கேட்டால், சந்திரனுடைய பலம் சற்று குறைவாக இருக்குது. சூரியனுடைய சக்தின்னு சொல்லுவா. சூரியன் கதிர் சக்தி நமக்கு தேவை. அந்த ராசிக்கு பார்த்தாக்கா அந்த கதிர் வேணும். சந்திரனுடைய சுழற்சியை வச்சும் சூரியனுடைய சாராம்சத்தை வச்சும் இந்த வாரத்தில் என்ன யோக பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வார ராசி பலனை கணிச்சு சொல்கிறோம். சற்று பின்னடைவுகள் இருக்கும். எதுலேயுமே சற்று நிதானம் வேணும். வேலை பார்க்குறவாள்லாம் கொஞ்சம் பெரியவாள்கிட்டலாம் கொஞ்சம் நமக்கு மேலே உள்ள ஆஃபீஸில் நமக்கு மேலே உள்ள பெரியவாள்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா நிதானமாக நடந்துக்கணும். 100%க்கு
65% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய. எப்பொழுதும் தாயார் தகப்பனாரை மனதில் கொண்டு அதே நேரத்தில் பகவானையும் எண்ணத்தில் கொள்ளும் ஒருவரை காமம் சீரழிக்காது என்று உலகுக்கு உணர்த்திருங்கள். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப நன்னா இருக்கிறது. அதே நேரத்தில் சந்திரனுடைய பலாபலம், இப்போது கடகராசிக்கு சுவாமி சந்திரன் தான். அந்த சந்திரனை பார்க்குறச்ச நமக்கு சற்று பின்னடைவுகள் இருக்கும். அப்போ குருவுடைய ஸ்திரப்பார்வை வேணும். வாரத்தில் பார்த்தாக்கா கிரக நிலைகள் எப்படி இருக்குது, சூரியனுடைய பலம் என்ன, சூரியனுக்கு திக்பலங்கிறது 6 நிலைகளில் வர்றது. அப்போ திக்பலம் இருக்கிறதா, அப்போ சந்திரனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த பரிகாரமாக பகவானை வழிபடணும். அப்போ கிரகஸ்தலங்கள், நவகிரக ஸ்தலங்களுக்கு நாம் அவசியம் போகிறது ஒன்று. நவகிரக ஸ்தலங்களுக்கு பகவானை வழிபடணும். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிக்கு நல்லெண்ணெய் இட்டு தீபம் போடுங்கோ. நல்லெண்ணெய் இட்டு தீபம் போட்டு பகவானுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடிண்டு பகவானை மனசுக்குள்ளே கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், அதெல்லாம் மனசால பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஏன்னு கேட்டால் அந்த மகாபலங்கிறது அந்த மந்திரத்தில் தான் இருக்கிறது, மந்திர சக்தியில் தான் இருக்கிறது. நல்லா பிரார்த்திச்சுங்கோ. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் இருந்தாலும் கூட சிரமங்கள் வராது. இந்த வாரம் உங்களுக்கு நல்லா சுபிட்சமாக போகும். 100%க்கு 70% உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணாய. நிதானம் மனிதர்களுக்கு அவசியமான ஒன்று. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான நிதானம் வாழ்க்கையின் முட்டுக்கட்டை என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள் சிம்மராசி அன்பர்களை. இந்த வாரம் துவக்கமே நல்லா இருக்கிறது. சில பேருக்கு பார்த்தா நல்லா வாழ்க்கையில் கடன் உபாதைகள், கஷ்டங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அப்படியே அந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் சொல்லுவாள். அதுபோல் அந்த கடன் உபாதைகள்லாம் சில பேர் சிம்மராசியில் பார்த்தா தெரியாதனமா இவாளும் வாங்கிடுவா. அதே நேரத்தில் மற்ற வாழ்க்கெல்லாம் ஜாமீன் போட்டும் போய் மாட்டிக்கிறவாளும் இருக்கா சில பேர் தான். அதே நேரத்தில் அவளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மரை, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் சனிக்கிழமை தோறும் பகவானை வழிபடுங்கோ. பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சக்கரை பொங்கலுக்கு உபயம் பண்ணுங்கோ. நல்லா வெல்லம், நெய், பச்சரிசி இதெல்லாம் வாங்கி சன்னதிக்கு தாங்கோ. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தானத்தில் அதை 4 பேர் அதை போஜிக்கிறச்ச நமக்கு அந்த பலாபலன்கள் கூடுதலாக கிடைக்கும். கடன் உபாதைகள் நீங்கும். இந்த வாரம் இந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். எல்லாத்துலேயும் நிதானமாக இருங்கோ. எந்த ஒரு காரியமும் தங்கு தடைகள் இருந்தாலும் கூட பகவான் உங்களை காப்பாற்றுவார். கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 75% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயார் தகப்பனார் உயிருடன் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்திட வேண்டும். அவர்கள் மேலுலகம் சென்ற பிறகு வருந்தி பயனில்லை என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள் கன்னியாராசி அன்பர்களே. இந்த வாரம் துவக்கமே புதனுடைய அம்சத்திலையும், புதனுடைய சாரத்திலையும், புதனுடைய நல்ல ஒரு சுவேத பலத்திலையும் வாரம் ஆரம்பிக்கிறது. கவலையப்பட வேண்டாம். நல்ல ஒரு யோகமான வாரம்னு சொல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி அறிவுகள்லாம் நல்லா இருக்கும். ஞானத்தோடு கல்வி சம்பந்தம் இந்த வாரம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைஞ்சிடும். ஏற்ற இடத்துல நமக்கு செல்வங்கள் வந்து சேரும். சில பேர் பார்த்தா போன வாரம்லாம் நல்லா போராடிண்டே இருந்திருப்பா, எங்கே கேட்டு எதுவும் கிடைக்கலையேன்னு. இந்த வாரம் வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு நமக்கு எதிர்பாராத நன்மைகளை நம்ம மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவில் இந்த வாரம் அமைஞ்சிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாரம் இது. உற்றார் உறவு முறைகள், இந்த சொந்த பந்துக்கள்லாம் எல்லாரும் ஆற்றுக்கு வருவா. அவளெல்லாம் நன்னா உபசரித்து அனுப்புங்கோ. யாரையும் நம்ம விரோதியாக நினைக்கப்படாது. அந்த லோகத்தில் யாருக்குமே விரோதம் இல்லை. எல்லாரையும் நம்ம அரவணைச்சு போகணும். நாம் இன்னும் நமக்கு பல காரியங்கள்லாம் நடக்கணும்னா நம்ம நல்லா பிரார்த்தனையில் ஈடுபடணும். நல்லா பக்தி இருக்கணும், பிரார்த்தனை இருக்கணும். சன்னதி போய் நம்ம சேவிக்கணும். முடிஞ்சால் நீங்கள் ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போங்கோ, எம்பெருமானை சேவிச்சுட்டு வாங்கோ. நல்லா அந்த சன்னதியுடைய ஸ்தலத்தில்
உங்களுடைய பாதம் படும் பொழுதே நமக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கும். பகவான் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். பகவானை சயனிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானை சேவிச்சுட்டு வாங்கோ, உங்களுக்கு எல்லா காரியங்களையும் பகவான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுவார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6, 7. ஓம் நமோ நாராயணாய். அடுத்தவரை சர்வ நேரமும் சந்தேகம் கொள்ளும் ஒருவரால் எந்த ஒரு செயலிலும் கவனம் செலுத்த முடியாது என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள். துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு தான், கவலைப்படக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரனுடைய பலமும் சூரியனோட பலமும் சற்று குறைஞ்சிருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு சற்று பின்னடைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்படக்கூடாது. குடும்பத்தில் பார்த்தாக்கா, அதாவது சண்டை சச்சரவு இருக்கும்பா. சண்டை இருக்கலாம், ஆனால் சச்சரவு இருக்கக்கூடாது. சச்சரவு இருந்தால் 3 நாள் பேசிக்க மாட்டான் ஆற்றுல. கணவன் மனைவி பார்த்தாக்கா எதையோ ஒன்று மனசில் நினச்சிட்டு எதையோ கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருப்பாள். வாரத்தில் பார்த்தேன்னா 2 நாள் மட்டும் அப்படி இருக்கும். அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. மற்ற 5 நாளுமே உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சிறப்பாகவே நடக்கும். குழந்தைகள்கிட்ட அதிகமாக கவனம் செலுத்துங்கோ. குழந்தைகளை யாரும் திட்டி வளர்க்கக்கூடாது, அடித்து வளர்க்கக்கூடாது. நம்ம பார்த்தாலே குழந்தைங்க அப்படி பயப்படணும். அந்த அளவுக்கு குழந்தைகள்கிட்ட பிரியமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவள்கிட்ட நாம் நிதானமான போக்கையும் கடைபிடிக்கணும். அவளை விட்டு தான் பிடிக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கவலைப்படாதீங்கோ. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட, அதாவது குறைகள் இருந்தாலும் கூட, நமக்கு மன அமைதியை தரக்கூடிய வாரம் இது. 100%க்கு 60% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. ஓம் நமோ நாராயணாய். புக்தியும் யுக்தியும் சேர்ந்து இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்ய முடியும் என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார துவக்கமே புதனுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. கேட்ட நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் ஆரம்பிச்சிருக்கிறது. வாரத்தில் இந்த 3 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி போகும். கவலைப்படக்கூடாது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. நிதானமாக இருக்கணும். நிதானமான வாரம் இது. நிதானமாக இருக்கிறச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவானை செய்து முடிச்சிருவா. அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ. குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திரனை வழிபடணும். காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் நீச்சத்தில் இருக்கக்கூடிய ராசி இது. அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தையும் வழிபடணும். நவகிரக சன்னதிக்கு தவறாமல் போங்கோ. நல்லெண்ணெய் இட்டு விளக்கு ஏற்றுங்கோ. அங்கே ஒரு 12 பேருக்கு மகாபோஜனம் உணவுக்கு உதவி பண்ணுங்கோ. அல்லது எடுத்துகிட்டு போய் சன்னதியில் போய் ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்தாலும் அது நமக்கு ₹1 இன்னைக்கு விதைக்கிறது தான், நாளைக்கு 1 கோடி நமக்கு பகவான் கொடுப்பார். ஆகையினால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கோ. நிதானமான வாரம் இது. 100%க்கு 70% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய். இந்த உலகத்தை விட்டு பகவானுடைய திருவடியை அடையும் முன் நல்ல பல காரியங்களை நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே கொஞ்சம் குழப்பம். ஒரு 3 நாளைக்கு ஏகப்பட்ட சிக்கலும் இடையூறும் பிரச்சனைகளும் சேரும். பிள்ளைங்க பார்த்தாக்கா அங்கேருந்து பார்த்தா அப்படியே நடந்து போவா, சட்டுன்னு கீழே விழுந்து கை கால் அடிபட்டுட்டு அங்கேருந்து ஆற்றுல அம்மா காலை வலிக்குதும்பா, உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு ஒரு 200-100 செலவு. இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் அனுபவத்தில் எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் அனுபவமாக தான் எடுத்துக்கணுமே தவிர அது இப்படி ஆயிடுச்சு அப்படி நடந்துருச்சே நம்ம மனசு வருத்தப்படக்கூடாது. காலில் அடிபட்டால் கூட அடிபட்டுருச்சேன்னு நம்ம நினச்சா அந்த அடிப்பட்ட இடம் வலிக்கும். பரவாயில்ல, ஒரு பெருசாக நடக்கிறது சின்னதாக நடந்து போச்சே, பரவாயில்ல பகவான் காப்பாற்றிட்டார் நினச்சா அந்த வலி நமக்கு குறைஞ்சி போயிடும். அதே நேரத்தில் வீடு மனை வாங்குறதுக்கெல்லாம் நல்ல யோகமான வாரம் இது. வார பிற்பகுதி 3 நாளும் ரொம்ப அமோகமாக இருக்கும் உங்களுக்கு. வியாழன், வெள்ளி, சனி பார்த்தேன்னா நம்ம எதிர்பாராத நன்மைகள்லாம் நமக்கு பகவான் கொண்டு சேர்த்துருவார். 100%க்கு 70% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் 24 நிமிஷம் நாம் பகவானை நினைக்க வேண்டும் என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தில் பிறந்தால் சிகரத்தை ஆழ்வார் அப்படிங்கிறது பொது கருத்து. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. நம்மளுடைய கர்ம விதிப்படி தான் நமக்கு பலாபலன்கள் அமையிறது. அப்போ மகரத்தில் பிறந்தவன் அத்தனை பேரும் குபேரனா இருக்கிறது இல்லை.
மகரத்தில் பிறந்தவா அத்தனை பேரும் கஷ்டப்படுறதும் இல்லை. நம்மளுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப நமக்கு பலாபலன்கள் அமையிறது. வார பலனும் அப்படி தான். வார பலனை பார்த்தாக்கா இந்த வாரம் அந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் பின்னடைவை கொடுத்துட்டுருக்கான். ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாளைக்கு மட்டும் எதுலேயுமே கொஞ்சம் நாம் நிதானமான போக்கை கடைபிடிக்கணும். இன்றைக்கி வெளியிலலாம் கொஞ்சம் அப்படியே உலாவி வரணும் அப்படின்னா, வெளியிலலாம் நம்ம கொஞ்சம் போயிட்டு வரணும்னா கொஞ்சம் நிதானமாக வண்டி வாகனங்கள்லாம் நம்ம போயிட்டு வரணும். காரணம் என்னன்னா, புதனுடைய சாரபலமும் சரியாக இல்லை, அதே நேரத்தில் சுக்கரனுடைய சாரபலமும் சரியாக இல்லை. செலவுகள் நிறையா வந்துட்டே இருக்கும். இப்போ பையில் மட்டும் 1000 ரூபா இருக்கும், 1200 ரூபா செலவு வரும்போது 200 ரூபா எங்கேயாவது வாங்கி பண்ணுற மாதிரி அந்த ஒரு நிதானமற்ற நிலைகள்லாம் வரும். நம்ம நிதானமாக இருக்கிறச்ச எல்லாமே கட்டுக்கோப்பாக வரும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறச்ச நமக்கு எந்த பிரச்சனையும் நம்மளை வந்து நெருங்காது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 70% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவருக்கு உணவளிக்கும் பொழுது உள்மனசுடன் உணவளிக்க வேண்டும். ஒருவருக்கு நாம் உணவு கொடுத்தோமே ஆனால் நமக்கு 10 பேர் உணவை வைத்துக்கொண்டு காத்திருப்பார் என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சற்று பின்னடைவாக இருக்கிறது. வாரத்தில் 2 நாள் கொஞ்சம் பதட்டமான நிலைகள்லாம் வரும். இன்று ஞாயிறும் நாளை திங்களும், மற்ற 5 நாளும் நல்லா சுபிட்சமாக இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைஞ்சி போயிடும். வீடு மனைகள்லாம் வாங்கலாம். சில பேர் பார்த்தா எக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சுருப்பா, கடன் கேட்டிருப்பா, இங்கே அந்த கடன் கிடைக்காது. அந்த கடன் இல்லாமல் இருப்பதை கொண்டு நிறைவாக நமக்கு பொருள்கள் சேரக்கூடிய வாரம் இது. குறிப்பாக பெண்கள்லாம் பார்த்தாக்கா கொஞ்சம் பதட்டமான நிலைகள்லாம் சில பேர் இருப்பா, அந்த பதட்டமெல்லாம் நீங்கிடும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 80% உங்களுக்கு நன்மையும் அதே நேரத்தில் நிதானத்தையும் தரக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. ஓம் நமோ நாராயணாய. நல்ல மனுஷால 1 ரூபா கொடுத்து வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு கெடுதல் செய்வோரை, கெடுதல் நினைப்போரை 10 ரூபாய் கொடுத்து விலக்கிவிட வேண்டும் என்று உலகுக்கு உணர்த்திடுங்கள். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப நன்னா இருக்கு. வாரத்தில் முடிவு 2 நாள் கொஞ்சம் சற்று தடுமாற்றமான நிலை தான். எவ்வளோதான் நம்ம பொறுமையாக இருந்தாலும் கூட அந்த பொறுமைக்கும் ஒரு சோதனைகள் வரக்கூடிய வாரம் இது. எதுலேயும் நிதானமாக இருக்கணும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவா எதுலேயுமே கொஞ்சம் நிதானித்து பேசுங்கோ. உத்திரட்டாதியில் பிறந்தவாளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட அந்த நன்மையே நடக்கும். இந்த வரன்லாம் பார்த்தாக்கா இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் நல்ல பொண்ணு நல்லா நம்ம நினச்ச மாதிரி வந்து கிடச்சிரும். அந்த மாட்டு பொண்ணு அமையிறதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம அப்படியே மனசு அப்படியே நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது போல் வந்து அந்த பொண்ணுலாம் வந்து அமையக்கூடிய வாரம் இது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நிதானமான நிலைகள்லாம் இந்த வாரம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. பொன் பொருள் சேரக்கூடிய வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.